student. I am Ganesan from Hariganesh Institute of Mathematics. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா Gauss Elimination method. இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா சைமல்டேனியஸ் ஈக்குவேஷனை சால்வ் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒன் ஆஃப் த மெத்தட். சால்வ் பண்றதுக்கு நிறைய மெத்தட் இருக்கு, அது ஒரு மெத்தட் தான் Gauss Elimination மெத்தட். இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து SNM ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் நியூமெரிக்கல் மெத்தட் அந்த பேப்பர்லையும் வரும். அப்புறம் நியூமெரிக்கல் மெத்தட்னு ஒரு பேப்பர் இருக்கு, அந்த ரெண்டு பேப்பர்லையுமே இந்த டாபிக் வரும். சரிங்களா? இப்போ இதுக்கு பத்தி இதோட இன்ட்ரடக்ஷன் பத்தி நான் கொடுத்துட்றேன். இந்த காஸ் எலிமினேஷன் மெத்தட் சொன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் அது எப்படி இருக்கும்னா, ஸோ இதுதான் வந்து அந்த சிஸ்டம் ஆஃப் சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன். இது மாதிரி ஈக்குவேஷனை சால்வ் பண்றதுக்கு தான் இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஆக்சுவலாக இது ஒரு ஜென்ரலாக தான் ஒரே ஒரு ஈக்குவேஷன் எடுத்திருக்கேன், அதாவது ஒரு ஜென்ரலாக எடுத்திருக்கேன். அது எப்படின்னா ஒரு 3 ஈக்குவேஷன் 3 unknown. ஸோ நாட் ஓன்லி தட் 2 ஈக்குவேஷன் 2 unknown, 4 ஈக்குவேஷன் 4 unknown கூட சால்வ் பண்ணலாம் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி. சரி, இப்போ இந்த மாதிரி ஈக்குவேஷனை ஜென்ரலாக நம்ம வந்து படிச்சிருப்போம் சின்ன வயசுல வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் மெத்தட், நார்மலாக எலிமினேஷன் மெத்தட். எக்ஸோட பொசிஷன்லாம் சேம் ஆக்கி எக்ஸ் எலிமினேட் பண்ணி அப்புறம் ஒன்றுனா போடுவோம், அது ஒரு மெத்தட். இங்கே வந்து காஸ் எலிமினேஷனை யூஸ் பண்ண போகிறோம். சரி, இதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த ஈக்குவேஷனுக்கு கரஸ்பாண்டிங் மேட்ரிக்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணணும். அது எப்படின்னா ஏன்ற மேட்ரிக்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணணும். ஏன்ற மேட்ரிக்ஸ் எப்படின்னா இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கு A1 B1 C1 A2 B2 C2 A3 B3 C3. அதுக்கப்புறம் இந்த பின்றது இன்னொரு மேட்ரிக்ஸ் என்னன்னா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் D1 D2 D3. இதை வச்சு இந்த மேட்ரிக்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணோம், எக்லான் ஃபார்ம்ல ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்ன்றதுனா ரெண்டு மேட்ரிக்ஸை கம்பைன் பண்ணி அதை ஒரு பெரிய மேட்ரிக்ஸாக எழுதுறதுக்கு பேர் தான் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். A, B ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது எப்படி பண்ணணும்னா இந்த ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணணும். எப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா A1 B1 C1 அது பக்கத்துலேயே D1. இந்த D1 போடும்போது நடுவில் ஒரு லைன் போடலனாலும் தப்பு இல்லை, பட் பொதுவாக வந்து போடுவாங்க, அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றது ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி அடுத்தது A2 B2 C2 இது வந்து D2. இது வந்து A3 B3 C3 D3. இந்த மேட்ரிக்ஸ்க்கு பேர் தான் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் சொல்லுவாங்க. சரி, இப்போ இந்த மேட்ரிக்ஸை நம்ம என்ன பண்ணோம், ரோ ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணி, இது வந்து நீங்கள் ப்ளஸ் 2லேயே கூட படிச்சிருப்பீங்க. இந்த ரோ ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, அதை ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை 1 மாற்றுவாங்க, அதுக்கப்புறம் இந்த கீழே இருக்கிற அந்த 2 எலிமெண்ட்டும் 0 ஆக்குவாங்க. ஸோ அந்த ரூலை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் இந்த எலிமினேஷன் மெத்தடில். அப்போ நம்மளோட அல்டிமேட் எய்ம் என்ன அப்படின்னா இந்த இடம் இந்த இடம் இந்த இடம் மூணுமே 0 ஆக்குறது தான் நம்மளோட மெயின் எய்ம். யூசிங் த ரோ ஆப்ரேஷன்ஸ் R1 gives R2 gives R2 minus R1 எனிதிங் வாட் எவர் பாசிபிள் வேல்யூஸ், அது என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மூணுமே 0 ஆக்கணும். இந்த மூணுமே 0 ஆக்கிட்டு அதுல இருந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இப்படி போறதுக்கு பேர் தான் காஸ் எலிமினேஷன். சரிங்களா? இதை பத்தி நம்ம ஃபர்தரா வந்து சம் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இதுல ரொம்ப டீப்பா டிஸ்கஸ் பண்ண இல்லை. சரிங்களா? ஓகே, வாங்க ப்ராப்ளம் ஒன்று சால்வ் பண்ணலாம்.